ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது இன்ஸ்டா, இது யூடியூப். ஸோ யூடியூப்ல இந்த செஷன்லாம் பார்த்துட்டீங்க இல்லைங்களா? இது லைனாகவே இருக்கும். பாருங்க, இது நான் 3 to 5 போட்டிருக்கேன். இந்த செஷன் நீங்கள் லைனாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். லாஸ்ட் டைமாக வந்து நம்ம பார்த்தது வந்து இது ரெண்டுமே டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பற்றி தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வெப்சைட் டிசைனிங், கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? எனிவே இந்த செஷனும் ரெக்கார்டில் தான் இருக்க போகுது. ரெக்கார்ட் பண்ணி தான் போஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமாங்க? சரி, ஓகே. நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் எடுத்துக்கிறேன். ஃபைன். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்னா டொமைன் ஹோஸ்டிங் ரெண்டதை பற்றி பார்த்தோம். டொமைன் ஹோஸ்டிங் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா வெப்சைட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பிளானிங்கோட போகிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்க்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா கீவேர்ட் ரிசர்ச்லாம் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஒரு பிஸ்னஸை அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதனால கீவேர்ட் ரிசர்ச் அப்புறம் காம்படிஷன் அனாலிசிஸ். இதை நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? கீவேர்ட் ரிசர்ச், காம்படிஷன் அனாலிசிஸ், டொமைன் அண்ட் ஹோஸ்டிங். இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணணும்னா இப்போ இந்த கிளாஸே வந்து எப்படி நான் எடுத்துட்டு இருக்கேன்னா, நீங்கள் ஒரு புது கம்பெனிக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணுவீங்க, ஜென்ரலாக என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பிகினர் லெவலில் நம்ம வந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுனா கீவேர்ட் ரிசர்ச், காம்படிஷன் அனாலிசிஸ், டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இப்போ வெப்சைட் டிசைனிங் ஒன்று. ஏன் வெப்சைட் டிசைனிங் தேவை? ஏன்னா நம்ம வெப்சைட்டோட பிளாட்ஃபார்ம்ஸ், வெப்சைட்டோட பிளாட்ஃபார்ம்ஸ் பாருங்க. நம்ம வந்து கோடிங் வெப்சைட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம கோடிங் வெப்சைட் பண்ண போறது இல்லை, பட் இருந்தாலும் சொல்றோம். கோடிங் வெப்சைட். ஸோ எழுதி பண்ற வெப்சைட் தான் கோடிங் வெப்சைட் நம்ம சொல்றோம். ஆக்சுவலா எல்லா வெப்சைட்டுமே கோடிங் தான். எல்லா வெப்சைட்டுமே கோடிங்ல தான் பண்ணியிருக்குது. சிலது மேனுவல் கோடிங்காக இருக்கும், இல்லைன்னா ஆட்டோமேட்டட் ஜென்ரேட்டட் கோடிங் இருக்கும். ஓகேங்களா? கோடிங் வெப்சைட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா HTML, CSS, JavaScript அண்ட் PHP, இல்லைன்னா வந்து Node.js, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? இது வந்து கோடிங் வெப்சைட்டு. இதெல்லாம் கோடிங் 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 போட்டு நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பெரிய வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அமேசான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ Amazon.inன்ற ஒரு வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ அப்படியே கீழே வந்தால் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பெரிய வெப்சைட் உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்ட்ரோல் யூன்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னாவே வந்து அந்த வெப்சைட்டோட கோடிங் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த பேஜோட கோடிங் இதுதான். பாருங்க, இந்த பேஜோட கோடிங்கு இதுதான். சரிங்களா? நல்லா பாருங்க. இதெல்லாம் என்ன கோடிங்னா HTML, CSS, JavaScript எல்லாம் மிக்சிங் இருக்குது. PHP மட்டும் இங்கே தெரியாது. சம் கோடிங் வந்து இங்கே போட்டிருக்காங்க, அதெல்லாம் தெரியுது. ஸோ PHP கோடிங் மட்டும் தெரியாது. அதான் வந்து எப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் கோடிங்னு ஒன்று சொல்லுவாங்க, பேக் அண்ட் கோடிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் தான் இது. இதோட தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப உள்ள போக தேவையில்ல, வேஸ்ட் ஆஃப் டைம் அது. ஸோ இந்த இது இது எல்லாமே கோடிங் வெப்சைட் தான். இப்போ எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் கோடிங் தான். நான் கோடிங் இல்லை அப்படின்னு இல்லைங்க. யாருக்கு கோடிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க பண்ணுவாங்க. இப்போ கொடுப்பானா இப்போனா கோடிங்லாம் யாரும் எழுதுறது கிடையாது. எல்லாம் ரெடிமேடாக வருது, அதை வச்சு யூஸ் பண்ணி போகிறாங்க.
நான் கோடிங் வெப்சைட்டு. நான் கோடிங் வெப்சைட்டு. நான் கோடிங் வெப்சைட்னா என்னன்னா அதே கோடிங் தான் வரும். இப்போ பாருங்க, இருங்க, நம்ம சைட்டை ஓப்பன் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுவுமே ஒரு வெப்சைட் தான். அதே மாதிரி இதுவுமே ஒரு வெப்சைட் தான். இதை நான் வந்து கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணேன்னா இதுவுமே கோடிங் தான் வருது. பாருங்க, இதுலயுமே கோடிங் தான் வருது. இருக்குங்களா? அப்ப என்னன்னா, ஆனா இதை நம்ம கோடு எழுதி பண்ணல. இது வந்து வேர்ட்பிரஸ்ல தான் பண்ணுது. ஒரு சில விஷயங்கள்லாம் டெவலப்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோடிங் பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயம் ஃபுல் கோடிங் கிடையாது. இது வந்து பேஜ் பில்டர்ல தான் பண்ணியிருக்கோம். அதை எலிமெண்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். பட் இது கஸ்டமைடு வெப்சைட். ஓகேங்களா? புரிஞ்சுது அப்ப? அதாவது வந்து இது எப்படின்னா ஆட்டோமேட்டடா கோட் ஜென்ரேட் ஆகும். நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேக்எண்ட்ல, ஆமா, பேக்எண்ட்ல கோடிங் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் கோடிங் வெப்சைட் எப்படி நடக்குதுன்னா, நம்ம வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். வேர்ட்பிரஸ் இதில் டெவலப் பண்ணுவாங்க. ட்ரூபால் இதெல்லாம் யாரும் பெருசாக யூஸ் பண்றது இல்லை. பட் ஸ்டில் இதை நான் சொல்றேன் ஒரு நாலேஜா. ஜென்டோ, அப்புறம் விக்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. எக்ஸெட்ரான்னு போடுறோம். இவன் ஏ கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இதெல்லாம் நான் கோடிங் வெப்சைட். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் எப்படின்னா, நான் கோடை எழுதி வெப்சைட்டை உருவாக்குறது. இது எப்படின்னா கோடெல்லாம் எழுதுறது இல்லை, நான் உள்ள போயிட்டு டிராக் அண்ட் ட்ராப் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா கோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரைட் பண்ணிவிடும். நான் வந்து வெப்சைட்டை விஷுவலா டிசைன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா நான் கோடிங் வெப்சைட் தான் பண்ண போறோம். சரி, நான் கோடிங் வெப்சைட்னா என்ன, எதில் பண்ணுறதுன்னா நம்ம வந்து வேர்ட்பிரஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் வேர்ட்பிரஸ்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட் டிசைனிங் பண்ணுறது ஈஸி, மார்க்கெட்டிங் பண்ணுறது ஈஸி, எல்லாமே ஈஸி. சரிங்களா? ஸோ வேர்ட்பிரஸ் வந்து நான் கோடிங் வெப்சைட் தான். இப்போ பாருங்க, அதுலேயும் கோடிங்லாம் இருக்கு. வேர்ட்பிரஸ்லேயும் கோடிங் இருக்குது. கோடிங்கோட ஆப்ஷன் இருக்கும். அதாவது கோடிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கோடிங் வெப்சைட் இப்போ அப்படி இல்லை. இப்போ பாருங்க, இது வந்து ஃபுல்லாவே கோடிங் வெப்சைட் தான். இது ஃபுல்லாவே கோடிங் வெப்சைட் தான். இல்ல இருங்க இருங்க, இது ஃபுல்லாவே கோடிங் வெப்சைட் தான். ஆனா இது வந்து வேர்ட்பிரஸ்ல பண்ண வெப்சைட். ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு இமேஜ் வச்சிருக்கோம். இங்க ஒரு இந்த இந்த ஒரு கண்டென்ட், இங்க ஒரு கண்டென்ட் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி டிசைன் பண்ற வெப்சைட். பட் இது அப்படி கிடையாது. இது அவங்க ரைட் கோடை எழுதி அப்புறம் டிசைன் பண்ண லைன் பை லைனா கோடை எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் டிஃபரன்ஸ் இதுல. ஆமா, இதெல்லாம் அப்ளிகேஷன். இதெல்லாம் போய் தேர்ட் பார்ட்டி வேர்ட்பிரஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹேக்கிங் நிறைய நடக்கும்ன்றதுனால இது செக்யூரா இருக்கணும்னு நீங்க தனியா கோடை உருவாக்குவாங்க. பட் இது அப்படி கிடையாது. நம்ம எலிமெண்டர் பிளகின்லாம் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறது. இதெல்லாம் முன்னாடி அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் விஷயம். நம்ம பண்ண போகிறது வேர்ட்பிரஸ் தான். வேர்ட்பிரஸ்ல என்ன பெனிஃபிட்னா நம்மளுக்கு பிளகின்ஸ் கிடைக்கும் நிறையா. இப்போ இப்போ நான் வந்து ஒரு பேஜே டிசைன் பண்ணணும். பேஜ் வந்து டிசைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் என்ன பண்ணலாம், பிளகின் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார்ம் எனக்கு உருவாகணும். ஃபார்ம்னா இப்போ பாருங்க, இங்கேயும் ஃபார்ம். இப்போ நான் கான்டாக்ட் பேஜ் போகிறேன். இப்போ இங்கே ஃபார்ம் இருக்கா? இந்த ஃபார்முக்கு கோடிங் வெப்சைட்டில் நீங்கள் கோடை எழுதணும் உட்காந்து. HTML CSS எல்லா கோடிங் எழுதணும். பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா வேர்ட்பிரஸ்ல என்ன நடக்குதுன்னா ஜஸ்ட் ஒரு பிளகின் யூஸ் பண்ணால் போது நீங்கள் ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லைடர், எனி ஃபீச்சர்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரான் போட்டால் எனி ஃபீச்சர்ஸ்னு வந்து. ஸோ பேஜ் டிசைன், ஃபார்ம், ஸ்லைடர், எக்ஸட்ரான்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பிளகின் தான். இப்போ பாருங்க,
இந்த மாதிரி வருது, இதுக்கும் ஒரு பிளகின் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி கோடிங் சைட்டில் பண்ணணும்னா கோடு தான் எழுதணும். இவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த பிளகின் என்ன பண்ணுன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வச்சுருக்கோம். ஸோ இந்த பிளகின் உனக்கு ஃபார்ம் வேணுமா, இந்த பிளகின் வச்சுக்கோ. இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி வேணுமா, பாப்அப் ஃபார்ம் வேணுமா, அதுக்கு ஒரு பிளகின். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் இதில் கோடிங் தான் அதிகமாக இருக்கும், இதில் பிளகின் அதிகமாக யூஸ் பண்ணி ஒரு டிசைனை பண்ணுற மாதிரி இருக்கும். இது புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம சைட்டு வேர்ட்பிரஸில் தான் பண்ண போகிறோம். வேர்ட்பிரஸில் 2 டைப் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் வந்து தீம் ஆர் டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவாங்க, டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுவோம். தீம் ஆர் டெம்ப்ளேட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ தீம்னா என்ன அப்படின்னு கேட்டால், தீம்னா ஒன்றும் இல்லை, ரெடிமேடாக இருக்கும். ரெடிமேடாக இருக்கும். சரி, என்னன்றதை நான் இங்கே காமிக்கிறேன். ஒரு பாப்புலரான இது இருக்கு, சரிங்களா? பாப்புலரான ஒரு இது இருக்கு, அதாவது வந்து எல்லா விதமான வேர்ட்பிரஸ் தீம்ஸ் கிடைக்கிற இடம் ஒன்று இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? தீம் ஃபாரஸ்ட்னு போகிறேன். தீம் ஃபாரஸ்ட்னு போயிட்டு கிளிக் பண்ணுறேன். இல்லை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே என்னன்னா தீம் ஃபாரஸ்ட் அப்படின்ற இது என்னன்னா நிறைய தீம்ஸ் பிளகின்ஸ் எல்லாமே இங்கே சேல் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், கிராஃபிக்கில், வீடியோவில், இப்போ வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். வீடியோவில் இப்போ ஸ்டாக் ஃபுட்டேஜ்லாம் வரும் பாருங்கள், ஸ்டாக் ஃபுட்டேஜ் இந்த மாதிரி, அப்புறம் மோஷன் கிராஃபிக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வேர்ட்பிரஸ் இங்கே இருக்குதா, நம்ம வேர்ட்பிரஸில் தானே சைட் பண்ண போகிறோம். வேர்ட்பிரஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒரு நிமிஷம், வேர்ட்பிரஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வெப்சைட் இருக்குது. கார்பரேட்னு நான் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இ காமர்ஸ்னு கிளிக் பண்ணுறேன். கார்பரேட்னா இப்போ நம்ம அமேஸ் இன்ஸ்டியூட் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தீம்னு சொல்லலாம். பாருங்க, அவடா தீம்னு ஒன்று இருக்குது, இதை இது ஓப்பன் பண்ணுறேன். நான் லைவ் ப்ரிவியூ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இது என்னன்னா எல்லாமே ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கே இருக்கும். இங்கே போட்டிருக்காங்க தெரியுதுங்களா, இங்கே லெஃப்ட் சைடில் எல்லாம் இருக்கும். நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி டிசைனை முடிச்சிடலாம். கோடிங் பண்ண தேவையில்லை. ஆனால் கோடிங்னா நீங்கள் ஒன்றுக்கும் கோடு எழுதணும். ஸோ இங்கே கூட எக்ஸாம்பிள் இருக்கும். இருங்க, ஆமாம், இதெல்லாம் காஸ்ட் தான். இங்கே அப்படி இல்லை, இருங்க, ப்ரீ பில்டு போகிறேன். இப்போ நம்ம ஒரு சாரீ வாங்குகிறோம், கடைக்கு போயிட்டு ஒரு சாரீ வாங்குறோம். அதே சாரீ நிறைய வச்சுருப்பாங்க, அதே சாரீ நிறைய வாங்குவாங்க. அப்போ நான் மட்டும் யூனிக்காக அந்த சாரீ வாங்கி போட முடியாது. அதே தான் இங்கேயும் தீம் இருக்கும், யாருக்கு வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இதை வாங்கி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இங்கே வந்ததுக்கப்புறம் ஆல் வெப்சைட்னு இருக்குது, கார்பரேட்டுன்னு இருக்குது, ஓ காமர்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் ஓ காமர்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஓ காமர்ஸ் கிளிக் பண்ண உடனே இதை கிளிக் பண்ணுறேன். பண்ண உடனே ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ இது வந்து ரெடிமேடு தீம், இ காமர்ஸ் தீம். நீங்கள் டிசைன் பண்ண வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. இதை வாங்கி ஜஸ்ட்டு 1 or 2 கிளிக்ஸில் இதை நீங்கள் உங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டொமைன் நேமு, அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த தீமை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இல்லை சார், நான் கொஞ்சம் லேஅவுட்டே வேறு மாதிரி மாற்றணும், எனக்கு இந்த மாதிரி வேணாம், இந்த லோகோ லெஃப்ட் சைடில் லோகோ வரணும், இது வந்து ரைட் சைடில் வரணும், அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரே தீமை எல்லாரும் யூஸ் பண்ண மாதிரி வராது. இந்த தீமை வாங்கி எல்லா சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த தீமை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்க,
நல்லா இருக்கு தீம், ஓரளவுக்கு டீசெண்டான தீம் தான். ஸோ ஃபூட்டர்லாம் கரெக்டாக இருக்கு. இதை நீங்கள் எடுத்துட்டு இந்த காசு கொடுத்து இந்த தீம் வாங்கணும். வாங்கினீங்கன்னா பை நவ் இருக்கு பாருங்க, பை நவ் நான் கிளிக் பண்ணுறேன். காசு கொடுத்து வாங்கிட்டு இதை எப்படி வேணும் நீங்கள் மாற்றிக்கலாம். சரி, இது இப்படியே தான் இருக்கணும்லாம் இல்லை, இந்த ஹோல் லேஅவுட் டிசைனை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். புரியுதா? ஸோ அந்த பாக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட்ஸை நம்ம மாற்றிக்கலாம், பிக்சர்ஸும் மாற்றிக்கலாம், அதை எங்கனாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். பாருங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வந்து தீம் ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு பெனிஃபிட். ஆனால் வந்து இதோட காஸ்ட் பாருங்க, இதோட காஸ்ட்டு அவடா தீம் இருக்கா, $69 இருக்கு. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ரெகுலர் 6 months சப்போர்ட்டுன்னு இருக்குது. அதாவது நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு சில இடத்துல உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இது எப்படி யூஸ் பண்ணுறது. அப்போ என்னன்னா நீங்கள் இவங்ககிட்டே காண்டாக்ட் பண்ணி எனக்கு இது தெரில எப்படி பண்ணுறது, இல்லைன்னா எந்த ப்ராப்ளம் இருக்குது அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்க. 6 month வரைக்கும் இந்த சப்போர்ட் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் தீம் அப்படியே இருக்கும். 12 months சப்போர்ட்டு, 6 months, திரும்ப 12 months சப்போர்ட். இது எக்ஸ்டெண்டட், நீங்கள் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். அதாவது வந்து இதை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை முடிச்சிடலாம். நீங்கள் அதுக்கு டெவலப்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான் ஒன்று, டெவலப்பராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ $69 அது $72 கிட்ட வரும். ஓகே, ஸோ என்ஃபோல்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது, நிறைய தீம்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் நீட், டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி நீடு. நான் வந்து ஒரு சில தீம்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச தீம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி, இப்போ இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கணும். எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. இதை நீங்கள் வாங்கி நீங்கள் எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம். அதாவது வந்து பாருங்கள், இது ஒரு தீமில் நிறைய தீம் இருக்குது. நான் சும்மா சரி இருங்க, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எனக்கு இந்த தீம் பிடிச்சிருக்கு சார், ஆனால் நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றணும். யூ கேன் டூ தட். இப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு வேணாம், இப்படி வருது மெனு எனக்கு வேணானாலும் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி கீழே வரேன், சர்வீசஸ் இருக்குது. ஸோ அதான் வந்து ஒரு தீமுக்கான கலரு அது எப்படி இருக்கணும் எல்லாமே ஆல்ரெடி இவங்க ரெடிமேடாக கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கண்டென்ட்டை மட்டும் மாற்றலாம். இல்லை எனக்கு எனக்கு இது மட்டும் பத்தாது, இன்னும் பெட்டராக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இன்னும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. புரிஞ்சுதா? பண்ண முடியுங்க, ஆனால் கொஞ்சம் கற்றுக்கணும் நீங்கள் இதை. ஏன்னா ஒரு பிகினருக்கு இது கொஞ்சம் அதிக மாதிரி தெரியும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம். ஏன்னா ஃபைல்ஸ் நிறைய கொடுப்பாங்க, ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். கொஞ்சம் பிகினர் லெவலில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி நிறைய தீம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே கேட்டகரிஸ் இருக்கு பாருங்க, கிரியேட்டிவ், இதெல்லாம் கிரியேட்டிவ் தீம். போர்ட்ஃபோலியோ, இதெல்லாம் போர்ட்ஃபோலியோ தீம்ஸ். உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணி இது பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இதோட காஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், $72 வரும் எல்லாம் சேர்த்து. ஸோ பாருங்க, ஆஸ்ட்ரான்றது வேறு, அது வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் நிறைய வரும், இது பெய்டு ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் அவடா மட்டும் காமிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், எனக்கு காசு கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃப்ரீயாக இருக்கிற ஆப்ஷன்ஸும் வேறு தேடலாம். இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், அது என்ன தீம், அது என்ன பார்த்தோம் சொல்லுங்க? அவடா. அவடா பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வேற என்ன இருக்குது? இப்போ இதில் எல்லாமே பெய்டு தான். அதே மாதிரி இது ஒன்று தான் காஸ்ட் அதிகம், மீதி சிலதெல்லாம் காஸ்ட் கம்மியாக கூட இருக்குது. பாருங்க, இதில் 39 இருக்குது.
பட் ஏன் வந்து இது பாருங்க 19 இருக்குது, ஏன் இதை வந்து இவ்வளோ விலை, அதாவது 69 போட்டிருக்காங்கன்னா அதில் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. அந்த ஒரு ஹோல் சைட்டுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் இருக்குது. அதே தான் இதுவுமே பி தீம். இதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. ஆமாம், நீங்களே ஒரு ப்ரொஃபஷனல் சைட் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதனால இவ்வளோ காஸ்ட். இப்போ ஆஸ்ட்ரா போகலாம். ஆஸ்ட்ரா கிளிக் பண்ணுறேன். இங்கே ஸ்டார்டர் டெம்ப்ளேட் ஏன் ஆஸ்ட்ரா அப்படின்னு கேட்டால் ஒய் ஆஸ்ட்ரானே நான் எழுதுறேன். இல்லைனா ஆஸ்ட்ரா இது ஃப்ரீ. ஆஸ்ட்ரான்றது ஃப்ரீ வெர்ஷன் வச்சு பண்ணுறது. இது பெய்டு. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று மட்டும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆஸ்ட்ரா மாதிரியே ஃப்ரீ தீம் டெம்ப்ளேட் கொடுக்குறவங்க நிறைய இருக்காங்க. அவாடா மாதிரியே நிறைய ஃப்ரீ தீம் கொடுக்குறவங்க நிறைய, அதை பெய்டு தீம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து டிக்ளைன் கொடுக்கணும். இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டர் டெம்ப்ளேட். ஸோ இதில் நிறைய தீம்ஸ் இருக்குது. இதுலையுமே வந்து ஒரு சில தீம்ஸு பெய்டு இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. சரி, பெய்டு தீம்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்தீங்கன்னா பாருங்க, ஆஸ்ட்ரா ப்ரோ ப்ளஸ் ஏஐன்னு இருக்குது. அது ஏஐயும் சேர்த்தே கொடுக்குறாங்க. $99 1 இயருக்கு 3 வெப்சைட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். என்ன யூஸ் பண்ணலான்னா, நிறைய இதுலேயும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஒரு சில தீம்லாம் வந்து பெய்டு. இப்போ பாருங்க, ப்ரீமியம் இருக்குதா, நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா இதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு காசுலாம் இல்லை, ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னா அப்போ ஃப்ரீயாக இருக்கிற தீமை மட்டும் ஒரு 20 தீம் வரும், அந்த தீமை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரிமைனிங் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. சரி, ரிமைனிங் யூஸ் பண்ணலாம்னா இப்போ பாருங்க, இது பெய்டு தானே சொன்னாங்க. லைவ் ரிவ்யூ போகிறேன். இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சொல்ல போனால் பார்க்கறதுக்கு. பாருங்க, சரிங்களா? இதில் ஹைலைட் என்னன்னா ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிற சைட்டு. அதுக்காக நம்ம ஆஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம். ஏன் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுறது பாருங்க. ஹவு டு சூஸ் WordPress theme for SEO. இன்னொரு கொஸ்டின் நம்ம கேட்கணும். ஏன் சார் இப்படி பண்ணணும்? இப்போ இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன், ஒரு நிமிஷம். நான் என்ன கேட்டிருக்கேன், how to choose WordPress theme for SEO. அப்போ சூஸ் பண்ணணும்னா எப்படி சூஸ் பண்ணுறதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, எஸ். கஸ்டமர் சப்போர்ட் கொடுப்பாங்க சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பீடு. அதை வந்து இப்படி பண்ணிக்கிறேன். அந்த தீம் வந்து ஸ்பீடாக இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். லைட் வெயிட்டாக இருக்கான்றத பார்க்கணும். சைஸ் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ தீம்னாவே ஃபைல், அது இமேஜஸ் எல்லாமே இருக்குது. அது ஒரு ஃபைல். அந்த ஃபைல் சைஸ் கம்மியாக இருக்கணும். சரிங்களா? வேற என்ன இருக்கணும்? ரெஸ்பான்சிவ் இருக்கணும். ரெஸ்பான்சிவ் லே அவுட், அதாவது மொபைல் ரெஸ்பான்சிவ் லே அவுட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி. அப்புறம் வேற என்ன இருக்கணும்னா, பிளகின் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாமே இதில் பிளகின் தான் பண்ண போகிறோம்.
ஏன்னா கோடிங் இல்லை. ஸோ அப்போ இதெல்லாம் எந்த தீமில் இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தீம் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் எந்த தீமில் இருக்குன்னு எப்படி பார்க்கறதுனா, இப்போ அவடா வாங்குறோன்னா அது காஸ்ட் அதிகம், $72 வருது. ஆஸ்ட்ரா ஃப்ரீ அது இருக்கான்னா எஸ் இருக்குது, ஸ்பீடாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, ஃபைல் சைஸ் ரொம்ப கம்மி, ஸ்மால் ஃபைல் சைஸ், ரெஸ்பான்சிவ் லேஅவுட். ரெஸ்பான்சிவ் லேஅவுட்னா என்னன்னா, இங்கே கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு ரெஸ்பான்சிவ் இங்கே இருக்கு பாருங்க, அங்கேயும் இருக்குது, நான் காட்டுறேன் அப்புறமா. ஸோ இப்போ வந்துச்சா பாருங்க, கேலக்ஸி 20 அப்படின்ற ஃபோனில் இதுதான் வெப்சைட்டோட ஸ்டைல். தெரியுதுங்களா? மொபைல் வியூவில் கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி இது மொபைல் எப்படி திருப்பி வச்சா பார்க்குறது. அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி இப்போ ஐஃபோனில் இந்த மாதிரி வரும், அப்புறம் லேப்டாப்பில் இந்த மாதிரி வரும், அப்புறம் கேலக்ஸி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் கரெக்டாக வர்றதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிவ். ஸோ இது இருக்குதா அப்படின்னா எஸ் இருக்குது, ரெஸ்பான்சிவாக பண்ண முடியும் அப்படின்றது தான். ஓகே, புரியுதா? எஸ்யூ ஃப்ரெண்ட்லினா, ஆமாம் எஸ்யூ ஃப்ரெண்ட்லி தான். ஓகேங்களா? எஸ்யூ ஃப்ரெண்ட்லினா உங்களுக்கு கோடிங் இது லைட் வெயிட்டாக இருக்கணும், இதெல்லாம் இருந்தாவே எஸ்யூ ஃப்ரெண்ட்லி தான். பிளகின் சப்போர்ட் இருக்குதா? எஸ், பிளகின் சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் இருந்தாவே கொஞ்சம் பாயிண்ட் எழுதியிருக்கேன், நான் உங்களுக்கு அப்புறம் நோட் தரேன். இதெல்லாம் இருந்தாவே நம்ம அந்த தீமை சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து நம்ம ஆஸ்ட்ரா தான் சூஸ் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி வேற எந்த தீம் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் பீப்புள் ஆஸ்ட்ரா தான் யூஸ் பண்றாங்க. நம்ம வேற எதுவும் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஆஸ்ட்ரா தீம்ஸ்ன்னு போடுறோம். ஸோ ஆஸ்ட்ரா தீம் தான் யூஸ் பண்ணணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆஸ்ட்ரா தான் நம்ம வேர்ட் ப்ரெஸ்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி தீம்ஸ் வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஆஸ்ட்ரா தீம் விட்டு வேற எதுனா பண்ண முடியாதுன்னா நிறைய தீம் இருக்கு, நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். சரிங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சிங்களா நம்ம ஏன் ஆஸ்ட்ரா யூஸ் பண்ணுறது? ஸ்பீடு மெயின், வந்து ஸ்பீடு தான். இப்போ இப்போ எல்லாராலையும் அவடை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆஸ்ட்ரா ஃப்ரீ தீமில் ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, பட்ஜெட் இல்லைன்னா ஆஸ்ட்ரா ஃப்ரீ தீமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட அமௌண்ட் வந்து நல்லா இதாச்சுன்னா நீங்கள் வேற எதுனா பண்ணலாம். கஸ்டம் மேடாக கூட அவடா தீம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. சரி, தீம்ன்றது ஒரு ஆப்ஷன் தான். எல்லாரும் தீம் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லா கம்பெனியும் தீம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து கஸ்டம் மேடாக டிசைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களது வந்து இ-காமர்ஸ் இல்லையா, அது உங்களுக்கு வந்து ஃபுட் ப்ராடக்ட், உங்கள் பிஸ்னஸ் வந்து ஃபுட் ப்ராடக்ட். ஸோ இதுக்கு இப்போ நம்ம வந்து தீம் யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து லெஸ் பட்ஜெட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் தான் பண்ணுறேன், பெஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னா யூ கேன் கோ வித் ஆஸ்ட்ரா திங்ஸ். இல்லை எனக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸ்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக யூ ஷுட் இன்வெஸ்ட்.
யூ ஷுட் இன்வெஸ்ட். இன்வெஸ்ட்னா என்னன்னா, ஒரு நல்ல குட் வெப்சைட்ல இன்வெஸ்ட் பண்றதுல தப்பே இல்லை. ஏன் குட் வெப்சைட்னா, ஏன்னா 24/7 உங்களோட வெப்சைட் தான் பீப்புள்கிட்ட கம்யூனிகேட்டே பண்ணும். நீங்க கம்யூனிகேட் பண்ணலனாலும் வெப்சைட் வில் பி கம்யூனிகேட். சரி, கம்யூனிகேட் பண்ணி என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வெப்சைட்டோட குவாலிட்டி வச்சு நீங்கள் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறீங்களோ, என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்களோ, டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட வெப்சைட்டோட ப்ராடக்ட் குவாலிட்டி வச்சு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, அது என்ன குவாலிட்டி, என்ன இதில் இருக்க போகுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரி, ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணலாம்? ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணலாம்னா, யூ ஷுட் இன்வெஸ்ட். நீங்கள் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டீங்கனாவே கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் போகணும். இல்லை சார், என்னால் அவ்வளோலாம் பட்ஜெட்லாம் போட முடியாது, அதுமாதிரி வெப்சைட் வந்து எனக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா ஒரு வெப்சைட் இருந்தால் போதுன்னா யூ கேன் கோ வித் திஸ் மெத்தட். புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் தான் இதை டிசைட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர், நீங்கள் தான் இதை டிசைட் பண்ணணும். இல்லை நான் ஸ்டூடெண்ட்னா தே கேன் கோ திஸ். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களாங்க? வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க லெஸ் பட்ஜெட் சொன்னீங்க, கொஞ்சம் வந்துட்டு நல்ல இது பிசினஸ்காரங்களுக்கு உண்டான வந்துட்டு இது. அதுக்கு ஏதாவது நம்ம எங்க போய் அந்த மாடல்ஸ் செக் பண்ணிக்கலாங்க சார்? இப்ப நான் எதை வச்சு நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணுவேன், இந்த வெப்சைட் நல்லா இருக்கு, இந்த மாதிரி நம்ம இது அதை நீங்க தான் பண்ணணும். நீங்க சொல்றது வந்து எந்த மாதிரி வெப்சைட்னு கேக்குறீங்க, கரெக்டுங்களா? அது வந்து இப்ப பாருங்க, வெப்சைட்டோட இன்புட்னு சொல்லுவோம். அதாவது வெப்சைட்டோட இன்புட் இல்லைன்னா ரிக்குவயர்மெண்ட், எப்படி வேணுமோ சொல்லலாம். ஆர் ரிக்குவயர்மெண்ட், இது எப்படி வேணுமோ சொல்லலாம். வெப்சைட் இன்புட் ஆர் ரிக்குவயர்மெண்ட்னு சொல்லலாம். நம்ம வந்து ரிக்குவயர்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது வந்து வெப்சைட்ல என்னென்னலாம் வரும், எந்த மாதிரி பண்ணணும், டிசைன் எப்படி, அதை நம்ம வெப் டெவலப்பர்ட்ட நீங்கள் கஸ்டமைடாக பண்ணுறீங்கன்னா வெப் டெவலப்பர்ட்ட கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போகும் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் தீம்ல அதெல்லாம் பார்க்க முடியாது. தீம்ல என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷனுக்குள்ள நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, இப்போ வெப்சைட் இன்புட் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, நீங்கள் இதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன கோல் இருக்கோ அதுக்கேற்ற வெப்சைட் நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் நோட்ஸ் வேணா கூட எழுதிக்கிங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா நெக்ஸ்ட் செஷன்? சரி, இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ப்ராக்டிஸ் வெப்சைட் டிசைன் இன் சப்டொமைன். சப்டொமைன்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இது இது நார்மலான ஒரு டொமைன். இது வந்து மெயின் டொமைன் சொல்லலாம். சப்டொமைன் எப்படி வரும்னா, கிருத்திகா தானே, கிருத்திகா போட்டு இப்படிதான் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயின் டொமைன். இந்த மெயின் டொமைன் இருந்தால் தான் நம்ம சப் டொமைன் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி ஹோஸ்டிங் உங்களுக்கு தெரியும். ஹோஸ்டிங் ஸ்பேஸில் டிஃப்ரெண்டாக இருக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸோட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதை பற்றி. ஸோ இது இருந்தால் நம்ம வந்து டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அது ஏன்னா பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் காம்படிஷன் அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஃபஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச் நீங்கள் பண்ணணும். சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? சரி, இப்போ சப்டொமைன் கிரியேட் பண்ணிட்டோம்னா, இப்போ நீங்கள் ஒரு டொமைன் வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு டொமைன் நேம் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம்ல? என்னோட domain நைஸ். இப்போ ரைஸ் அண்ட் இப்படி தானே வருது, இல்லை அண்டு AND sir. ரைஸ் அண்ட் ஃப்ளேம்ஸ்னு வருது. டாட் இன்னா Flame sir. ஆ .in sir. Yeah. ஓகே. இப்போ இந்த டொமைன் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி வெப்சைட் டிசைனிங் பண்ண தான் போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த டொமைனையும் யூஸ் பண்ணுங்க. யூஸ் திஸ் டொமைன். இந்த டொமைனை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ரெஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேர்ட் ப்ரெஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க எப்படி பேஜ் கிரியேட் பண்ணுறது, அந்த வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் டிசைனிங்கில் எப்படி கீவேர்டு எப்படி பண்ணுறது, அப்புறம் ஆன் பேஜ் எப்படி பண்ணுறது. ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆஃப் பேஜ் வந்து நம்ம ரியல் வெப்சைட் இருந்தால் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி டொமைன் வச்சுருக்கிறதுனால நம்ம இப்போ உங்கள் வெப்சைட்டு நம்ம பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டெவலப்பர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கேட்குறது கொஞ்சம் பெரிய வெப்சைட் டெவலப்பர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு நம்ம உங்களுக்கு பண்ணணும். அதான் வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் கோர்ஸ் படிக்கிறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனரு, நீங்கள் நான் இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் அதுக்கு. அதாவது ஸ்மால் பிஸ்னஸ்னால் நீங்கள் இதே கூட பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஒரு எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ் இல்லை பெரிய பிஸ்னஸாக நான் சீரியஸாக கொண்டு போகிறேன்னு நீங்கள் இதை பண்ணலான்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ரெக்குவயர்மெண்ட்டு இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பில்டு பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ரெக்குவயர்மெண்ட் என்ன, கண்டிப்பாக ஒரு டொமைன் வாங்கணும். ஆல்ரெடி பர்ச்சேஸ்டு டொமைன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஹோஸ்டிங் வந்து வாங்கணும். அது வந்து ரிக்குவயர்மெண்ட்டை ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். கொஞ்சம் பெரிய சைட்டாக இருந்தால் கொஞ்சம் பெரிய ஹோஸ்டிங் வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற பிசினஸ் மாதிரி வந்துட்டு கேட்டரிங்க்கு வந்துட்டு அவ்வளோ நிறைய சார். இப்போ நீங்க உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்துட்டு உங்களுக்கு கோர்சஸே நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஃபார்மா இருக்கிறதுனால நிறைய இருக்குதுங்க சார். பட் ஆனா வந்துட்டு எங்களுக்கு கேட்டரிங்ல வந்துட்டு அதிகபட்சம் என்னன்னா 5-6 அக்கேஷன்ஸ் தான் எங்களால கேதர் பண்ண முடியும். அது வெட்டிங், ஒரு ஸ்மால் கேதரிங், ஒரு பர்த்டே பார்ட்டி, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்தா 6 to 7 தான் மேக்ஸிமம் இருக்குங்க சார். அதுக்கு மேல இல்லவே இல்லை. ஓகே, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு வேற என்ன நம்ம இன்க்ளூட் பண்ண எல்லா வந்துட்டு வெப்சைட்லயும் நீங்க பார்க்க சொல்லியிருந்தீங்க உங்களோட காம்படிட்டர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் எல்லா இதுலயுமே இதேதான் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சார். இதை தவிர்த்து நம்ம வேற என்ன புதுசா பண்ண முடியுங்கிறத என்னோட கேள்வி. எல்லாரும் ஒரே மாதிரி வெப்சைட் பண்ணிக்கீங்க, நீங்க என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்க சார். அது என்ன பண்ணி தருவாரு எனக்கு இல்லை, நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரெக்குவயர்மெண்ட் பேசணுங்க, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணலாம். உங்களோட ரோல் என்னன்னா நீங்க அதை ப்ரொமோஷன் தான் பண்ணணும், டிசைன் பண்றது உங்க வேலை இல்லை. சார் என்னோட ஐடியாவை சொல்றேன், நீங்க பண்ணி கொடுங்க. அதுதான் சொல்றேன். நீ உங்களோட ஐடியாஸ் வந்து நம்ம ஒரு முறை டெவலப்பர்கிட்ட கனெக்ட் பண்ணலாம். அவரு ஒரு தமிழ்ல தான் பேசுவாரு. நீங்க கனெக்ட் பண்ணி நீங்களும் சொல்லுங்க, நானும் இருக்கேன். அப்ப அந்த ரிக்குவயர்மெண்ட் கிளீனா வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொட்டேஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப கிளாஸ் இருக்குது உங்களுக்கு, வேர்ட்பிரஸ் நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க அது வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா உங்களோட டொமைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டொமைன்ல ஹோஸ்டிங் வாங்கிட்டு அதுல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா உங்க வெப்சைட் எப்படி பண்றதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, ஆமா, உங்க அக்கௌண்ட்ல ஹோஸ்டிங் வாங்கிட்டு அந்த ஹோஸ்டிங்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்ல மாத்திக்கலாம். ஏன்னா இப்ப அந்த வெப்சைட் ரெடி ஆகும், அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இதை தூக்கிட்டு புதுசு வச்சிருவாங்க, அவ்வளவுதான். ரெக்குவயர்மெண்ட் வந்து நானும் இருப்பேன், டெவலப்பரும் இருப்பாங்க. ஸோ கிளீனாக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கொட்டேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க்கு. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் மார்க்கெட்டிங் நீங்கள் தான் பண்ணணும். கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, டிசைன் கிரியேட் பண்ணுறது, ஆஃபர் நிறைய யோசிக்கணும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது.
சார். மார்க்கெட்டிங்ல தான் இருக்காரு யாரு? எங்க வீட்டுக்காரர். அப்படி கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணி ஒர்க் பண்ணணும். இல்ல 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் சார் லான்ச் அதுதான் சொல்கிறேன். மார்க்கெட்டிங்னா ஆஃபர் அந்த வேற மாதிரி புதுசு புதுசாக யோசிக்கணும். வந்துட்டு நீங்கள் புதுசு புதுசாக யோசிச்சு மார்க்கெட்டிங் பண்ணணும். கொஞ்சம் ஸோ அதெல்லாம் இப்போ கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். டெய்லி போய் அதுதான் ம். இப்போ நம்ம வெப்சைட் டிசைன் கிளாஸே வருவாங்க சார். ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. அது பரவாயில்லைங்க. ஸோ வந்துட்டு இப்போ நான் ஒரு இப்போ நானே போய் வந்துட்டு ஒரு கேட்டரிங் சர்வீஸ் வந்துட்டு பார்க்குறேன். இல்லை ஒரு ஃபுட் சர்வீஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் இப்போ அதுதான் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். என்ன மாதிரி தான் வந்துட்டு புதுசா பண்றாங்க. இப்ப சில பேர் வந்துட்டு வெறும் தஞ்சாவூர் பேஸ்ட் குக்கிங் வெஜிடேரியன் குக்கிங்னு போட்டுட்டு ம். இன்னைக்கு இந்த மெனு அப்படின்னு வந்துட்டு லிஸ்ட் பண்ணிடுறாங்க சார். பப்ளிக்கா அவங்க ஓப்பனா கொடுக்கறது இல்லை அந்த லிஸ்ட் பிரைசிங் எதுவுமே. நம்ம வந்துட்டு சேட் பண்ணி இல்ல எனக்கு வேணும். அவங்க இருக்கிறது வந்துட்டு ஹெச்எஸ்ஆர் லேயர்ட்டும் எங்கேயோ வந்துட்டு சொல்லியிருந்தாங்க சார். அங்க இருந்து சாம்ராஜ்பேட்டை வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குமே, பரவாயில்லையா உங்களுக்கு? ம். இல்ல பரவாயில்ல, எனக்கு தேவையானது அவங்க என்ன பிரைசிங்ல கொடுக்குறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் லான்ச் பண்ற ஒரு சாப்பாடு நான் கொண்டு போய் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னா எனக்கு பிரைசிங்கே தெரியாம நான் எப்படி போய் கொடுப்பேன் நானு? ம். இப்ப இந்த ட்ரெண்ட்ல என்ன பிரைசிங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு அப்பளமே 18 ரூபாய் சார்ஜ் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு நிறைய ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் உங்கள் சைடில் பண்ணணும். உங்கள் பிஸ்னஸ் மாதிரியே வேறு என்ன இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி வேறு என்ன அதை விட நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்குங்க. அவங்க பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோல் இருக்கும். இவ்வளோ பண்ணுறாங்கன்னு அதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணால் தான் அந்த லெவலுக்கு நீங்கள் வர முடியும். என் ஸ்டைலுக்கு எது மேட்ச் ஆகுதோ, என்னால எது பண்ண முடியும்னு எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்குதோ நம்ம அதுல மார்ச் பண்ணிட்டு போகணுங்க சார். அவங்களும் பண்றாங்க, நம்ம சூடு போட்டுக்க முடியாது. ம். சோ அவங்க அட்லீஸ்ட் வந்து இப்ப நாங்களும் வந்துட்டு தட்டு வடை முறுக்கு எல்லாம் இனிஷியலா போட்டுட்டு இருந்தோங்க சார். ம். அப்ப எங்களோட வீட்டுல வெளியிலயே அனுப்ப மாட்டாங்க லேடிஸுங்களெல்லாம். சோ கடைக்காரவங்க என்ன ரேட் சொல்றாங்களோ நாங்க அதுக்கு முட்டாள்தனமா கொடுத்துட்டு இருந்தோம். ம். இப்ப இவ்வளவுதாம்மா போகுது, அதுக்கு மேல போறது. நாங்க வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது எங்க கிட்ட 40 ருபீஸ் வாங்குறது 80 ருபீஸ் 100 ருபீஸ்க்கு சேல் பண்றாங்கன்னு. நம்ம அவ்வளவு ஒண்ணும் வந்துட்டு நமக்கு வேணாம். அட்லீஸ்ட் எங்களோட ஒரு 50-60க்காவது வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையான்னு அப்புறம் டிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்தது. அந்த தப்ப நான் இதுல பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கேங்க சார். ரொம்ப அண்டர் காஸ்டிங்கும் வேணாம், ரொம்ப ஓவர் காஸ்டிங்கும் வேணாம். ம். நம்மளோட ப்ராஃபிட்டோட கொஞ்சம் அவ்வளவுதான் மார்ஜின் இருக்கிற மாதிரி இருந்தாவே போதும். ஒரு சாதாரண ஒரு அப்பளம் பொரிச்சிருக்கிற அப்பளம் வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு 18 ருபீஸ்ன்னு சார்ஜ் பண்றாங்க. ம். ஒரு அப்பளமே 10 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க சார். இப்போ 10 பீஸ் இருக்கிற அப்பளமே இப்போ வந்துட்டு அவ்வளவு வந்துட்டு கிடைக்குது. சரி. ஸோ அது வந்துட்டு என்னனால அவ்வளவு வந்துட்டு போடுறாங்க. அவங்க ஆயில், அவங்க குக்கிங் சார்ஜஸ், அவங்களோட லேபர் சார்ஜஸ், ஸோ ஓவர் ஹெட் காஸ்டிங் இதெல்லாம் சேர்ந்துதான் அதுக்கு வந்துட்டு அவ்வளவு வந்துட்டு போடுறாங்க. நான் பண்றப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நான் ஒரு கஸ்டமரா போறப்ப ஐயோ ஒரு அப்பளத்துக்கு போய் இவ்வளவு நம்ம வீட்லயே போட்டுக்கலாமேங்கிற மாதிரி தான் வந்துட்டு நமக்கு தோணுச்சு. பட் ஆனா நான் அதை பிசினஸா பண்றப்பதான் இது இவ்வளவு கஷ்டமா இருக்குது நமக்கு அப்படி. மெயின் நமக்கு வந்துட்டு இதே வந்துட்டு லேபரும் டிரான்ஸ்போர்டேஷன் தான் சார். இந்த லாஜிஸ்டிக்ஸ்ங்கிறதுலதான் எங்களோட பிசினஸே அடிபட்டுடுதுங்க சார். ம். அவங்கதான் நிறைய சாப்பிட்டுறாங்களே தவிர கஸ்டமருக்கும் வந்துட்டு அவ்வளவு கிடைக்கிறது இல்ல. நான் எங்களாலையும் வந்துட்டு அவ்வளவு வந்துட்டு கம்மிக்கு வந்துட்டு கொடுக்க முடியாத ஒரு இதா இருக்குதுங்க சார். அதுதான் வந்துட்டு ஒரு சோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்? அதுக்கு ஒரே இது அந்த இது வந்துட்டு என்னன்னா டேஸ்ட் தான் சார். ம். காசு போனாலும் பரவாயில்ல, நல்ல சாப்பாடா இருக்குதுன்னா அதை வந்துட்டு அது நம்ம எடுத்துட்டு முக்கியன்றத விட அந்த மாதிரி ஆடியன்ஸை நீங்கள் பிடிக்கணும். ஆமாங்க சார். நீங்கள் ராங்கான ஆடியன்ஸ்கிட்ட அதை சேல் பண்ண முடியாது. கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி. எவ்வளவு கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாத பீப்புளுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம். நம்ம ரொம்ப முட்டாள்தனமா போய் நின்று போனோம். ம். அவங்களை திருப்திப்படுத்துறது நம்மளோட வந்துட்டு வேலை கிடையாது. நம்மளோட வேலையை நம்ம சின்சியரா செஞ்சிருக்கோம். ம். அவங்க திருப்தி ஆகலைன்னா அதுக்கு நம்ம வந்துட்டு இது கிடையாது. நம்ம மனசாட்சி படி நம்ம கரெக்டா வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாருமே எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றது முடியாத காரியம் அந்த உலகத்துல. இல்லை அது டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே எல்லாம் போட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் சார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வந்துட்டு மெனு. அதுவும் வேற வந்துட்டு சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி சரி எப்ப புக் பண்ணி எத்தனை டைம்குள்ள நம்மளால ஆர்கனைஸ் பண்ணி இதை பண்ண முடியும்? இப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு சரி நீங்க ஒரு கேட்டரிங் ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க சார், எனக்கு வந்துட்டு நாளைக்கு இந்த லஞ்ச் வந்துட்டு எடுத்துட்டு வந்துடுங்கன்னு சொல்ற டைமிங்னு ஒண்ணு இருக்குது.
நான் ஒட்டு நேரத்துல ஒரு 12 மணிக்கு இல்ல எனக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா லஞ்ச் வேணும்னா நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியுமா? சோ அந்த இதெல்லாமும் வந்துட்டு நம்ம யோசனை பண்ணிக்கிறோம். ம். அந்த மாதிரி நிறைய இப்பதான் நமக்கே தெரியுதுங்க சார். ஓ இப்படியெல்லாம் கூட வந்துட்டு அதான் பண்றாங்க. நீங்க உங்க பிசினஸ் நிறைய பார்க்கணும், எப்படிலாம் பண்றாங்கன்னு பார்த்து நீங்க ஒரு கிளியர் பிளானோட வரணும். வெப் டெவலப்பர்ட்ட மீட் பண்ணும்போது அந்த பிளானோட வந்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எந்த மாதிரி சைட்டு கொண்டு போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணிடலாம் பேஸ்ட் ஆன் ரெக்குயர்மெண்ட். ஏன்னா இன்னும் டெட்லைன் வச்சிருக்கோங்க சார். டிசம்பரோட வந்துட்டு எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் வந்துட்டு பண்ணிட்டு ஜான்வரியில வந்துட்டு இதா வந்துட்டு பிரஜா வந்துட்டு ஆரம்பிச்சுக்கலாம்னு வந்துட்டு ஓகே சார். அதுக்காக நமக்கு கொஞ்சம் இதாயிடும். ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டாக ப்ராப்பராக டெவலப் பண்ணுறது தான் வந்துட்டு இல்லை ஆகும். இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 டேஸ்க்குள்ள நான் உங்களுக்கு டெவலப்பர்ட்ட கனெக்ட் பண்ணுறேன். அது செப்பரேட் மீட்டிங்காக இருக்கும், இது இருக்காது. கிளாஸில் பண்ண முடியாது. செப்பரேட் மீட்டிங் ஒன்று பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டு அவருக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். நான் கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ வந்து ரெக்குயர்மெண்ட் ஒன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி சைட்டு வாங்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஹோஸ்டிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ஹோஸ்டிங்கில் உங்களோட டொமைனை யூஸ் பண்ணி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ். ஸோ இப்போ நான் ப்ரைமரியா எந்த ஹோஸ்டிங் இது வாங்கணும் சார்? ஹோஸ்டிங் கேட் பெட்டருங்க. ஹோஸ்டிங் கேட் பெட்டர். ஹோஸ்டிங் கேட்ல வந்து நிறைய பிளான் இருக்குது. அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் ரெக்குயர்மெண்ட் தான். நீங்கள் என்ன ரெக்குயர்மெண்ட்டே எங்களுக்கு தெரியாது. ரெக்குயர்மெண்ட் வச்சு தான் இப்போ சில சைட்டுக்கு பாருங்க 10 பேஜ் போதும். 10 பேஜ் இருக்குன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்கலாம். இப்போ அதே வந்து எனக்கு 200 பேஜ் இருக்கு, அப்போ வேற ஹோஸ்டிங் வாங்கணும். ஓகேங்களா? வேற ஹோஸ்டிங். அதே எனக்கு 500 பேஜ் இருக்கு, அப்போ என்ன பண்ணணும், ஒரு கிளவுட் ஹோஸ்டிங் நிறைய இருக்கு. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிளவுட் ஹோஸ்டிங் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது புரிஞ்சுதுங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் ரெக்குயர்மெண்ட்டு. உங்களோட பேஜஸ் எவ்வளோ வருது, அதில் என்னென்ன வருது, அதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு எந்த மாதிரி ஹோஸ்டிங்னு சொல்லிட்டு தெரியும். சார் நீங்க அந்த இது ஹோஸ்டிங் இது பண்ணி நாளைக்கும் நாளானைக்கும் நான் இது பண்ணிக்கிறேன். உங்க ரெக்குயர்மெண்ட் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஹோஸ்டிங் வாங்கணும். நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? என்னோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு தெரியல. இல்ல இருங்க, சப்போஸ் அவர் வரலன்னா நான் வந்து ஜிம் எனக்கு என்கிட்ட சொல்லாதீங்க, டெவலப்பர்ட்டையும் சொல்லுங்க. அப்பதான் அவருக்கும் தெரியும். அவர் தான் எனக்கு கொட்டேஷன் கொடுப்பாரு. சார் இதுதான் வந்து வெப்சைட்டு, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு. ஏன்னா வெப்சைட் டிசைனிங் நான் பண்ண மாட்டேன், மார்க்கெட்டிங் தான் நான் பண்ணுவேன். ஒன்று இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஜூம் லிங்க் அனுப்புறேன், அதில் கனெக்ட் பண்ணலாம். உங்கள் ப்ராஜெக்டே பண்ணலாம். அந்த ப்ராஜெக்டே இந்த கிளாஸில் பண்ணிகிட்டே போகலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு போகலாம். ரெக்குயர்மெண்ட்டை பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி கொட்டேஷன் அவங்க சொல்லுவாங்க. நானும் வந்து அது கொட்டேஷன் சரி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே. ஒரு ஸ்டூடெண்ட்னா அவங்களுக்குலாம் இதெல்லாம் தேவைப்படாது. ஸ்டூடெண்ட்னா டேரெக்டாக சப்டொமைனை கிரியேட் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும். அதில் வேணாம், நீங்கள் உங்களதே ஹோஸ்டிங் வாங்கிட்டு இப்போ அதிலே பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி ஹோஸ்டிங் வாங்கிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன் எப்படி வாங்குறது. உங்கள் சிஸ்டம் கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா உங்கள் மெயில் ஐடி கொடுங்க, அதிலே கூட எப்படி வாங்குறதுன்னு அதில் வாங்கி கூட நான் காமிச்சிடுறேன் எப்படின்னு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆஃப்டர் பர்ச்சேசிங் ஹோஸ்டிங் install WordPress. Themes, plugins, customize. இதெல்லாம் நம்ம பண்ணணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சைட்டு கரெக்டாக ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு வரும். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இந்த லைவாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க டெவலப்மெண்ட் சைடில் வெப்சைட்டை முடிப்பாங்க. முடிச்சு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு இந்த பழைய ஃபைலை எடுத்துகிட்டு புது ஃபைலை போட்டுருவாங்க, லைவில் இருக்கும். சரி, வெப்சைட் வந்து இவங்க தான் பண்ணுறாங்களே, டெவலப்பர் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ உங்களோட வெப்சைட் பெருசு கொஞ்சம், அது வந்து டெவலப்மெண்ட்டில் போகுது. அதனால் இதில் பண்ண முடியும். நம்ம வெப்சைட் டிசைனிங் வேணால் நாமளே கூட பண்ணிட்டு போகலாம். அது வெப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்னு வரதுனால நீங்கள் டெவலப்பர் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணுங்கள்.
சரிங்க சார். தமிழ் தான் பேசுவார் அவர். சப்போஸ் இங்கே வரலன்னா தமிழில் தான் பேசுவார். நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணி நம்ம பேசலாம். சரிங்க சார். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் போதும், ஏன்னா அவங்களும் வரல. இந்த செஷன் மட்டும் திரும்ப இன்னொரு முறை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்கள் சைட்டு தான் அப்படியே பண்ணிகிட்டே போகலாம் ரெகுலராக. ஓகேங்க சார். நான் என்னென்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே பண்ணிட்டு போகலாம். ஓகே, எதனா டவுட் இருக்கா? இல்லைங்க சார். ஓகே, க்ளோஸ் பண்ணுறோம் இந்த செஷனை. நாளைக்கு உங்களுக்கு இந்த செஷன் இருக்கும், டெவலப்பர் கூட ரெக்குயர்மெண்ட் செஷன் இருக்கும். நான் லிங்க் அனுப்புகிறேன். ஓகேங்க சார். அவங்க மதியம் ஃப்ரீ தானே நீங்கள் கொஞ்சம்? சரி, ஓகே. இங்க வந்துட்டா இன்னும் கொஞ்சம் இதா இருக்குது.